மாபெரும் போராட்டமும் மாபெரும் தேவனும் என்கிற தலைப்பின் கீழாக முக்கியமான ஒரு கேள்வி. தேவன் நியாயப்பிரமாணத்தை அழித்து விட்டாரா? தேவன் நியாயப்பிரமாணத்தை அழித்து விட்டாரா என்கிற கேள்வியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவர்களிடம் ஒரு விதமான மெத்தன போக்கு இருக்கிறது. அது என்ன என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அவருடைய பலியினால் ஈடுபடுத்தின போது அவருடைய அந்த கல்வாரி மரணம் நிறையவற்றை நமக்காக அழித்து விட்டது, ஒழித்து விட்டது என்று நம்புகிற இதே நிலைமையில் தவறுதலாக ஒரு மெத்தன போக்கையும் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அது என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தையும் அந்த மரணம் என்ன செய்து விட்டது என்று சொல்லுகிறார்கள், ஒழித்து விட்டது, அழித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் கூடுதலாக ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, அதை அவர் நிறைவேற்றி விட்டார் என்று முடிப்பதாக நீங்கள் கண்டிருக்க முடியும். அப்படியானால் உண்மையிலேயே தேவன் நியாயப்பிரமாணத்தை அழித்து விட்டாரா, ஒழித்து விட்டாரா? அதனால் இன்றைக்கு அது நமக்கு அவசியமற்றது, தேவையில்லாதது என்கிற ஒரு கூற்றிற்கு நாம் வழிவிடலாமா என்பதை சிந்திக்கவிருக்கிறோம். நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த வாதங்களிலேயும் சாத்தானுடைய வஞ்சகத்தை நாம் காண முடியும். ஏற்கனவே மரணம் ஏன், துக்கம் ஏன் என்கிற கேள்வியை தியானிக்கும் போது சாத்தானுடைய வஞ்சகம் எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு போதித்தேன். சாவாமை என்கிற துர்போதனையை ஏதெனிலேயே முதலாவதாக புகுத்தியவன் யார்? சத்ருவாகிய சாத்தான். என்ன சொல்லி அதை நிலைநிறுத்தினான் என்றால், நீங்கள் சாகவே சாவதில்லை என்கிற பொய்யை சொல்லி அங்கே அதை ஸ்தாபித்தான். இங்கு நியாயப்பிரமாணத்தை தேவன் ஒழித்து விட்டாரா என்கிற கேள்வியின் அடிப்படையில் அவனுடைய சாதுரியமான வஞ்சகத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால், இங்கேயும் அவன் தம்முடைய கிரியைகளை செய்கிறான். எப்படி என்றால், நியாயப்பிரமாணத்தை அவர் ஒழித்து விட்டார் என்கிற வஞ்சகமான ஒரு பொய், வஞ்சகமான பொய். ஏன் அதை வஞ்சகமான பொய் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், கவனத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு கொண்டு வரும்போது 12வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அந்த 12வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும், பாருங்க, யார் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்ப அவனுடைய வேலை இந்த கடைசி காலங்கள்ல இந்த வஞ்சகத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி யார் மீது அவன் கவனம் செலுத்தியிருக்கிறான் என்றால், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் வைத்திருக்கிறவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலையும் அவன் என்ன செய்கிறான் என்பதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏதேனில் அவன் செய்த சூழ்ச்சியும் அவன் செய்த வஞ்சகமும் சாவாமை என்கிற துருபதேசத்தை ஸ்தாபித்தது. இப்போ இங்க அவன் என்ன வஞ்சகத்தை நிறைவேற்ற பார்க்கிறான் அப்படின்னா, தேவனுடைய அழியா தன்மையுள்ள நியாய பிரமாணத்தை அழிந்தது என்கிற பொய்யை சொல்லி
வஞ்சகமாக மக்களை தன் வசப்படுத்துவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் அவன் யார் மீது மிகவும் கவனமாக யுத்தம் செய்கிறான் அப்படின்னா, இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஏந்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சபையின் மீது. ஆனாலும் வேதத்திலே வாசிக்கிறோம், இறுதியாக ஒரு கூட்டம் இருப்பார்கள், அவர்களுக்கு பரிசுத்தவான்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அதைத்தான் 14வது அதிகாரத்துல 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று கூறினார். அப்ப பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளம் 2. என்னென்ன? அவர்கள் தேவனுடைய கற்பனையையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் என்ன செய்வார்களாம்? காத்து கொள்ளுவார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. அப்போ இறுதியாக பரிசுத்தவான்களிடத்துல இந்த அடையாளம் காணப்படுகிறது அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணம் நிச்சயமாக ஒளிவதற்கான அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயம் இது அழியவோ ஒளியவோ முடியாது. ஆகவே தான் நாம் எப்பொழுதுமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன திருமொழிகளை நாம் மேற்கோளா காட்டுகிறோம். மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன சொற்பொழிவுகள்ல அற்புதமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். 14 இருந்து நாம் வாசிக்கும் போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எதை மையப்படுத்துகிறது அப்படின்றது 16 வசனத்துல வாசிங்கனாக்கா, நம்முடைய கிரியைகளை கண்டு அப்படின்னு நீங்க வாசிப்பீங்க. சரிங்களா? அந்த கிரியை எவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படின்றத தான் 17 வசனத்துல வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்போ தெள்ளத் தெளிவாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நியாயப்பிரமாணத்தை தேவன் என்ன செய்யவில்லை? அழிக்கவில்லை, அதை ஒழிக்கவும் இல்லை. அவர்கள் வாதமிடும் போது பல வேத வசனங்களை எடுத்து அவர்கள் வாதமிடுகிறார்கள். அது அடுத்த பகுதியில் அதையெல்லாம் நாம் நீட்சியாக படிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவேளை இவர்கள் சொல்லுகிற வாதத்தின் அடிப்படையில ஆண்டவர் அழித்திருப்பார் அல்லது ஒழிக்க முயற்சி செய்திருப்பார் என்றால், இதே மலை பிரசங்கத்திலே தொடர்ந்து நீட்சியாக நீங்கள் வாசிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை எவ்வளவு வீரியம் உள்ளதாக அவர் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும். அதை நாம் காண முடியும். பார்க்கலாமா? 21 வசனத்தை வாசிங்க. அதே 5வது அதிகாரம் 21 வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது எங்க உரைக்கப்பட்டது? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உரைக்கப்பட்டது. இப்போ அவர் அதை எவ்வளவு வீரியமுடையதாக மாற்றுகிறார் என்பதை அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது காண முடிகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அதுக்கப்புறம் உள்ளது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அது நமக்கே ஒரு பயத்தை தருகிற விதமாக இருக்கும். அப்படித்தானே? என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அப்புறம் அவர் சொல்றாரு, நீ பலிபீடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவா சொல்றாரு. அப்போ அழிச்சிட்டாரு ஒழிச்சிட்டாரு நம்ம சொல்லலாமா? வாதம் செய்யலாமா? இன்னும் சொல்ல போனா அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய வீரியத்தையும் அதிகப்படுத்தி தான் சொல்லுகிறதாக நாம் காண முடிகிறது.
உங்களுக்கு புரிகிறது என்று நான் நம்புகிறேன். 27ஆம் வசனத்தை வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் 28ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்த பிற்பாடு கையும் களவுமாக பிடித்து இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தாங்க. இவர் சொல்றாரு, எப்பா நீ எப்பவுமே அந்த பாவத்தை செய்து விட்டாய் அப்படின்னு சொல்றாருன்னா, ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் செய்தாயிற்று சொல்றார். அப்போ அதனுடைய தாக்கமும் வீரியமும் என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது என்பதைத்தான் இங்கு நாம் கவனமாக காண முடிகிறது. 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவுள் என்று உரைக்கப்பட்டது. அப்புறம் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 32ல, வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். அதனுடைய வீரியத்தை பாருங்க, அதனுடைய தாக்கத்தை பாருங்க. அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர அது குறைவதற்கோ அழிவதற்கோ ஒளிந்து போவதற்கோ ஏதுவான ஒரு போக்கை கிறிஸ்து என்ன செய்யல, காட்டவே இல்லை. காட்டுவதாக நாம் இங்கு காணவே முடியாது. 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அதனுடைய அந்த மாற்றத்தையும் தீவிரத்தையும் நம்மால் இதில் கணக்கிட்டு பார்க்க முடிகிறது. அப்படிதானுங்களா? அதை தொடர்ந்து 43ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அவருடைய அந்த சொற்பொழிவுல, மலை பிரசங்கத்தினுடைய சொற்பொழிவுல மீண்டும் மீண்டும் அழித்ததற்கான எந்த அடிப்படையான முகாந்திரமும் இல்லை. தெள்ள தெளிவாக ஒன்றை நாம் காண முடிகிறது. அதனுடைய வீரியத்தையும் அதனுடைய தாக்கத்தையும் அதிகரித்துதான் காட்டுகிறாரே தவிர எங்கேயும் அவர் ஒழித்ததாக அழித்து விட்டதாக காட்டவே இல்லை. இந்த மலை பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே வரும்போது 7வது அதிகாரத்துக்கு வருவீங்க அப்படின்னா, நம்ம துவங்கும் போதே 5வது அதிகாரத்துல கிரியையை பற்றி துவங்கணும் இல்லையா? கிரியை பற்றி நாம் துவங்கணும். 20ஆம் வசனத்துல வாசிக்கிற 7வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். இந்த கனி என்பது எதை குறிக்கிறது? ஃப்ரூட்ஸ், செயல்கள், நம்முடைய கிரியைகள். கிரியையின் வெளிப்பாடு என்னவோ அதுதான் கனி. 21ஆம் வசனத்தில் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி என்றால் தேவன் இங்கு அழுத்தமாக கிறிஸ்துவின் மூலமாக என்ன விஷயத்தை ஸ்தாபித்து நிலைநிறுத்தி காட்டுகிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தின் சாராம்சத்தை நிலைநிறுத்தி காட்டுகிறார். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, எவைகளை? இத மலை பிரசங்கத்தினுடைய சொற்பொழிவுகளை கேட்டு, அதில் எதுவும் அடங்கும். நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கவில்லை ஒழிக்கவில்லை என்பதும் அடங்கும் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
ஏன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இதுல நாம சரிவர அடிப்படையாகவே ஸ்தாபிக்கப்பட்டால்தான் நம்முடைய கட்டிடம் நிலை நிற்கும். கடைசியில் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் சேருவதற்கு வழிவகை செய்யும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் இவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று அவர் சொல்லுகிறார். அழுத்தம் திருத்தமாக வேதாகமத்தில் இதை நாம் காண முடிகிறது. கிறிஸ்து ஒருபோதும் என்ன செய்யலைங்க? நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கவில்லை, அழிக்கவில்லை. அப்புறம் அதே 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நிறைவேற்றுகிறதற்கே என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதையும் ஒரு சிலர் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, அவர் நிறைவேற்றி விட்டார், ஆதலால் நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு வந்து விடுகிறார்கள். அங்கேயும் அவங்க முன்வைக்கக்கூடிய கூற்று என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கூற்று தான். சரி, நம்முடைய கவனத்தை அதே மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்திற்கு கொண்டு வரலாமே. 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்நானத்தை பற்றிய வசனங்கள். வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். தொடர்ந்து வாசி. யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் யாரிடம் வருகிறார்? யோவான் ஸ்நானனிடம் வருகிறார். எதற்கு? ஞானம் முழுக்க பெறுவதற்காக. அப்பதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேள்வியை முன் வைக்கிறார். முன் வச்சோன்னே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்றத நீங்க கவனமா பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். என்ன சொல்றாரு? நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஆனாலும் எடுத்தார். ஏன்னா நமக்கு மாதிரியை காண்பிக்க. அப்படித்தானே? இப்ப அது தெளிவா சொல்றாருல்ல. என்ன சொல்றாரு? எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது யார் இடம் கொடுத்தது? யோவான் ஸ்நானகன் இடம் கொடுத்தார். யோவான் ஸ்நானகனால் இயேசு கிறிஸ்து ஞானம் முழுக்கு பெற்றார். இப்ப ஞானம் முழுக்க அவர் நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அப்படித்தானே வாசிக்கிறோம். எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஞானம் முழுக்கு பெற்றுட்டாரு, நம்ம எல்லாம் ஞானம் முழுக்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நிறைவேற்றிட்டார் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாமா? அப்படி எந்த கிறிஸ்தவர்களாக முடிவுக்கு வந்திருக்கிறாங்களா? இன்றைக்கும் முழுக்கு ஞான ஸ்நானத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளம் உண்டு. அப்படித்தானே? நிறைவேற்றி விட்டார் அப்படின்னா முடிந்தது அப்படின்ற தீர்மானத்திற்கு வர முடியாது என்பதைத்தான் இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ இன்றைக்கும் காஸ்பல் கமிஷன்ல நம்ம கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன? சுவிசேஷ கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அப்படின்னு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை இன்றைக்கும் நாம் பின்பற்றுகிறோம்.
ஆனால் ஏற்கனவே அதை கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார்? நிறைவேற்றி விட்டார். அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார், அதனால அது தேவையில்லை, அது அவசியமற்றது அப்படின்ற முடிவிற்கு, தீர்மானத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது, கூடாது. இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் அழித்து விட்டாரா என்கிற கேள்விக்கு விடை, அவர் ஒருபோதும் ஒரு காலம் அதை அழிக்கவே இல்லை, அழிக்கவும் முடியாது. அடுத்த பாகத்துல இன்னும் தெளிவாக நாம் படிக்கவிருக்கிறோம். 5வது அதிகாரத்துல தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசித்தால் நலமாக இருக்கும். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் 19வது வசனத்தில் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். அப்போ இந்த நியாயப்பிரமாணங்கள் நம்மை அவருடைய பார்வையில் பெரியவனாகத்தான் மாற்றுமே தவிர ஒருபோதும் சிறியவனாக மாற்றாது. நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிப்பது நம்முடைய சொந்த பலத்தினாலா அல்லது வேற ஏதாகிலும் பலம் நமக்கு தேவைப்படுகிறதா, அவசியப்படுகிறதா? நம்முடைய சொந்த பலத்தினால் கூடாது. ஆவியானுடைய பலத்தை கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும். அப்பதான் பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு அது வழிவகை செய்யும். நியாயப்பிரமாணம் நம்மை ஒருபோதும் ரட்சிக்காது. ஆனால் நம்முடைய குறை என்ன என்பதை வெட்ட வெளிச்சத்தில் காட்டும். அப்படி காட்டும்போது அதில் நமக்கு ரட்சிப்பு கிறிஸ்து ஒருவரே என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த முகாந்தரம் இல்லாமல் கிறிஸ்துவிடம் வருவதும் கூடாத காரியமாக மாறிவிடும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியில், இந்த போதனையில ஒன்றை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நியாயப்பிரமாணத்தை அழிக்கவே இல்லை, ஒழிக்கவும் இல்லை, நிறைவேற்றினார் என்பதற்கான அர்த்தம் இன்னமும் அது நமக்கு நிலையாக இருக்கிறது என்பதை தான் சுட்டி காட்டுகிறது தவிர அது அவசியமற்றது, அது கிறிஸ்தவர்களுக்கு வேண்டாம் என்கிற முடிவிற்கு நம்மால் வரவே முடியாது. ஆகவே என்று மட்டும் தேவ பலத்தினால் நியாயப்பிரமாணங்களை நாம் கடைபிடிக்க தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் எதன் அடிப்படையில் வரணும் அப்படின்னா, அன்பின் அடிப்படையில் வர வேண்டும். அன்பின் அடிப்படையில் வர வேண்டும். உதாரணத்திற்கு, கணவன் மனைவிக்கு செவி கொடுக்கிறான் என்றால் எதனால் என்று நினைக்கிறீர்கள்? அல்லது மனைவி கணவனுக்கு செவி கொடுக்கிறாள் என்றால் எதனால் என்று நினைக்கிறீர்கள்? அந்த முகாந்தரம் எதுவாக இருக்கணும்? அன்பினால் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அந்த உறவும் என்ன செய்யும்? நீடிக்கும். அந்த உறவும் எந்த குழப்பங்களும் இன்றி தொடரும். அதே அனுபவம் தான் நமக்கும் வர வேண்டும். இயேசுவின் மீதுள்ள அந்த அன்பின் நிமித்தமாக அவைகளை கடைபிடிப்பதற்கான அந்த உணர்வும் புரிதலும் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்ற கிறிஸ்துவின் பலத்தை நாம் விசேஷமாக வேண்டிக் கொள்வோம். அப்பொழுது அவர் ஆவியானவரை நமக்கு தருவார் என்பது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருவாராக. ஆமென்.